120 அடியில தேர் இழுக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்த சாமிங்க கேட்டுச்சு? ஸோ இப்போ சாமி கும்பிட்றதெல்லாம் ஒரு ட்ரெடிஷ்னலா இருக்கிறத போயிட்டு ஒரு ஃபேஷனா மாறிடுச்சு. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த ஒரு இன்சிடென்ட். பெங்களூர்ல அஸ்கூர் அப்படின்ற ஒரு இடத்துல மதுரம்மா ஜாத்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேரை நடத்துவாங்க வருஷம் வருஷம். அந்த மாதிரி தான் இந்த இயர் பார்த்தீங்க அப்படின்னா நடத்தியிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக நேற்றுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் காற்றும் அதிகமாக இருக்குது, மழையும் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் தேர் வந்து 120 அடி இருக்கிறனால ஸோ அந்த காற்றுக்கு தாக்கு பிடிக்காம ஒரு பக்கமாக சாஞ்சிடுச்சு. நான் எந்த மதத்தையும் எந்த கடவுளையும் தப்பு சொல்லலைங்க. ஸோ கடவுளை தப்பு சொல்ல முடியாது, நம்ம பண்ணுற ஆக்டிவிட்டி தான் தப்பாக இருக்குது. ஸோ இது யாருக்கு போய் சேரும்னா அந்த கோவில்னால தான் இந்த மாதிரி பிரச்சனை ஆச்சுன்னு சொல்லிட்டு கடவுளை தான் நம்ம குத்தம் சொல்லுவோம். ஸோ மக்களாகிய நம்ம தான் தப்பும் பண்ணுவோம், சாமி மேலே தான் குத்தமும் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டியை நம்ம பண்ணாமல் இருக்கிறது இனிமேல் நல்லதாக இருக்குங்க. ஸோ ஒவ்வொரு ஊருக்கும் சாமி கும்பிட்றது ஒரு ட்ரெடிஷ்னலாக இல்லாமல் ஃபேஷனாக மாறிடுச்சு. லைக் ஒரு ஊரில் இந்த அடிக்கு வந்து ஒரு தேர் இழுக்கிறாங்கன்னா அடுத்த வருஷம் நம்ம ஊரில் இன்னும் பெருசாக இழுக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ சாமிக்காக பண்ணுற மாதிரி தெரிலைங்க இதெல்லாம் பார்த்தா. ஸோ மக்களாகிய நம்ம தான் திருந்தணும். தயவு செஞ்சு சாமியை பாருங்கள். இந்த மாதிரிலாம் நம்ம செலிப்ரேட் பண்ணால் தான் சாமி வந்து கெத்தாக காமிக்க முடியும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையில் இருக்காதீங்க.